புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு பிறகு ஈடு இணையற்ற தலைவிதான் இந்த இயக்கத்தினுடைய பெருந்தலைவி புரட்சி தலைவி அம்மாவுடைய கொள்கைகளை, கோட்பாடுகளை, லட்சியத்தை என்றென்றும் தூக்கி நிறுத்தி 2 தொகுதிகள் தான். இந்த 2 தொகுதிகளிலும் நாம் இரட்டை இலை போல இரட்டை இலை வெற்றி பெற்று தீரும் என்கிற மகத்தான ஒரு சரித்திரத்தை ஏற்படுத்துகிற மாவட்டம் தான் உங்களுடைய திருவண்ணாமலை கிழக்கு மாவட்ட கழகம். அம்மா மறைந்து விட்டார். அம்மா 2016 ஓராண்டு காலம் ஆட்சி வழிநடத்தி கொண்டிருக்கிற வேளையிலே மறைந்து விட்டார். ஆளுங்கட்சியாக இருந்த வரலாற்றை மீண்டும் ஆளுங்கட்சியாக இருக்கிற வரலாற்றை படைத்தவர் ஒருவர்தான். அவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்று சொன்னால் அந்த வரலாற்றை மீண்டும் நிரூபித்த தலைவி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தான். மறைந்ததற்கு பிறகு இனி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இல்லையே, இனி ஆட்சி நிறைவேறுமா, நடக்குமா, ஒரு நாள் தாங்குமா, ஒரு மாசம் தாங்குமா என்கிற நிலை இருந்த போது ஒரு சாதாரண தொண்டு, ஒரு சாதாரண ஒரு கிளைக்கழக செயலாளராக இருந்த ஒருவர் ஒரு தமிழகத்தினுடைய முதலமைச்சராக வர முடியும், ஏன் இன்னும் சொல்ல போனால் ஒரு கட்சிக்கு பொதுச் செயலாளராக வர முடியும் என்று நிரூபித்த இயக்கம் இந்திய துணைக்கண்டத்தின் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். இப்படி தொடர்ந்து இருக்கிற, ஏன் தமிழகத்தில் கருணாநிதிக்கு பிறகு இன்று ஒன்றும் தெரியாத பொம்மை முதலமைச்சராக ஸ்டாலின் வந்திருக்கிறார். இன்னொருவர் உதயநிதி துணை முதலமைச்சராக இருக்கிறார். இன்னொருவர் இன்பநிதி விளையாட்டு ஜல்லிக்கட்டு விளையாட்டு போட்டிக்கு போய் அவர் காலிலே சின்ன துரும்பு விழுந்து விட்டது. பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் தடவி கொடுத்து கொண்டு அதை சுத்தம் செய்து கொண்டிருக்கிற காட்சியை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஆனால் மார்பிலும் தோளிலும் தூக்கி சுமக்கிற முதன்மையான மாவட்ட கழகமாக முன்னிறுத்துகின்ற கடப்படியில் எப்போதுமே வெற்றி என்கிற செய்தியை கட்டி வருகிற மாவட்டம் தான் உங்களுடைய திருவண்ணாமலை கிழக்கு மாவட்ட கழகம். கழகத்தினுடைய சார்பிலே தான் இன்று நம்முடைய ஈடையற்ற தலைவர், நம்முடைய இதயமெல்லாம் நிறைந்திருக்கிற தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய 108வது பிறந்த நாள் விழாவினுடைய மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த பொதுக்கூட்டத்தினுடைய தலைவர் யார்? அவர் பேரையே தாங்கியவர். 20 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த இயக்கத்திற்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு அவருக்கு வழங்கப்பட்டு மாவட்ட கழக செயலாளராக பணியாற்றி வருகிறார். பாய்ந்து வருகிற பந்தய புறவியாக இருக்கிறார். எதிரி எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் காடரை பிடித்து கண்ணத்தில் அறிகிற வீரத்துக்கு சொந்தக்காரராக திகழ்கிறார். திருவண்ணாமலையில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற வேண்டும். எப்படி தென்பெண்ணை ஆற்றி 16 கோடியிலே பாலம் கீழே விழுந்ததோ அதை போல திருவண்ணாமலையும் திமுக விழுந்தே தீரும் என்கிற உறுதிப்பாட்டை எடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட உறுதிப்பாட்டை எடுத்து திருவண்ணாமலை, நான் சொல்கிறேன், 234 தொகுதிகளில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முதல் வெற்றி செய்தியை திருவண்ணாமலை தர வேண்டும் என்கிற உறுதியோடு செயல்பட்டு வருகிறவர் தான் முன்னாள் அமைச்சர், மாவட்ட கழகத்தினுடைய ஆற்றல் மிகுந்த செயலாளர் என் அருமை சகோதரர் எஸ் ராமச்சந்திரன் அவர்களே. சொல்லுவோம் திராவிட மாடல் ஆட்சி. நான் கேட்கிறேன், தமிழர் விழான்னு நடத்துகிற இன்னைக்கு ஏவாவையில் ஒரு மூத்த அமைச்சர் 16 கோடியில் பாலம் கட்டி தென்பெண்ணை பாலத்தை காணும் எங்கன்னு கேட்டால் நல்லா தான் கட்டினேன், விழுந்துருச்சு, உங்கள் ஆட்சியில் மட்டும் விழுகலையா? இது நல்ல பேச்சா இருக்கா? தமிழர் விழாலாம் நடத்துற கருணாநிதி மிகப்பெரிய தலைவர், தமிழுக்காக தொண்டாற்றியவர், நம்ம மறுக்கல. தண்டவாளத்தில் தலை வச்சு படுத்தவர் மறுக்கல. அவர் தமிழுக்காக தண்டவாளத்தில் தலை வச்சு படுத்தது 4ஆம் நம்பர் பிளாட்பார்ம், ட்ரெயின் வந்தது 5ஆம் நம்பர் பிளாட்பார்ம் வழியா. இதுக்காக 4 தலைமுறையாக ஆட்சிக்கு பிடிப்பாங்க. தண்டவாளத்தில் வச்சுட்டு 4ஆம் நம்பர் பிளாட்பார்ம், ட்ரெயின் 5ஆம் நம்பர்ல போயிடுச்சு. போய் 1.5 மணி நேரம் ஆச்சுன்னு பிறகு எதிர்த்து வந்துட்டாரு. இப்போ ஒரு பையன் ஸ்டாலின், அப்புறம் உதயநிதி துணை முதலமைச்சர், அப்புறம் இன்பநிதி ஜல்லிக்கட்டு விழாவில் பார்த்தீங்கன்னா மதுரையில் எங்கள் ஊரில் அலங்காநல்லூர் அவர் பேண்டில் சின்ன தூசி விழுந்துருச்சு. மூர்த்தி வந்து அதை தொடச்சி விடுறாரு. அதான் அண்ணன் ஜெயக்குமார் சொன்னார், கேமரா இல்லைன்னா காலையே விழுந்திருப்பாரு, நீங்க வேற அப்படின்னு. எப்படி ஏற்பட்ட பத்தடி ஏறக்குறைய 505 வாக்குறுதிகளை, முக்கியமான வாக்குறுதிகள் எல்லாம் நிறைவேற்றினார்களா? மகளிர் உரிமை தொகையை நாங்கள் சொல்லிதான் உங்களுக்கு வாங்கி கொடுத்தோம். இன்னைக்கு பொங்கல் பரிசு 2500 அவர்கள் தரவில்லை. 1000 ரூபாய் கூட வக்கில்லை, 1000 ரூபாய் கூட வழி இல்லை. 33 லட்சம் பேர் பொங்கல் பரிசை புறக்கணித்திருக்கிறார்கள். பொங்கலுக்கு கொடுத்தது ஏதோ கொஞ்சம் மாதிரி இருக்கக்கூடிய
மண்டம் எல்லாம் அது கூட எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு புறக்கணித்து விட்டார். நீங்கள் பழைய ஓய்வூதிய திட்டம் கொண்டு வரும் என்று தேர்தல் வாக்குறுதிகளை சொன்னதை இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் என்ன ஆனது? பழைய ஓய்வூதிய திட்டம் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர் பெருமக்களுடைய நம்பிக்கைகளை ஒட்டுமொத்தமாக பெற வேண்டும் என்பதற்காக இப்படி ஒரு பொய்யான ஒரு வாக்குறுதியை வழங்கினார்களே, நிறைவேற்றியிருக்கிறார்களா? இல்லை. பகுதி நேர ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படும் என்று சொன்னது இதே முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் நிறைவேற்றியிருக்கிறார்களா? இல்லை. நேருக்கு நேராக சந்திப்பதற்கு துணிவில்லை. எடப்பாடியார் என்ன சொல்கிறார்? என்னுடைய பேச்சை முழுமையாக, நான் சட்டமன்றத்தில் பேசிய பேச்சை முழுமையாக நீங்கள் ஒளிபரப்பினாலே இந்த ஆட்சி கவிழ்ந்துவிடும் என்று சொன்னார். பயந்து போய் ஒளிபரப்பு தயங்குகிறேன். 100 நாள் நடத்த முடிந்ததா? 50 நாள் கூட உங்களால் முடியும். 100 ரூபாய் மானியம், கேஷ் மானியம் என்று சொன்னார்களே, பெண்ணெல்லாம் வந்திருக்கீங்க, தாய்மார்கள்லாம் 100 மானியம் கேஷ் மானியம் தந்தாங்களா? இல்லை. பெட்ரோல் டீசல் வரியை குறைப்போம், அதனால வரி குறைஞ்சிரும் டீசல் வரினாங்க. பேருக்கு 2 ரூபா 3 ரூபா கூட்டிட்டு இன்ன வரைக்கும் அதை முழுமையாக செய்யலை. 100 ரூபாய் மானியம் தந்தார்களா? இல்லை. இப்படி பல்வேறு குறைபாடுகள். கேட்டா என்ன சொல்றாரு? குளத்தூர்ல பொங்கல் விழாவில் முதலமைச்சர் பேசுகிறார், 462 வாக்குறுதிகளை நிறைவேற்றியிருக்கிறார். ஆனா இவங்க மாதிரி பொய் சொல்றதுல உலகத்துல எவனுமே இல்லை. மாசத்துக்கு ஒரு முறை மின் கட்டணம் ரீடிங் எடுக்கிறேன், மின் கட்டணம் மாசம் மாசம் எடுக்கிறேன்னு சொல்லி எடுத்தாங்க. மின் கட்டணத்தை உயர்த்திட்டான். 3 கனெக்ஷனை ஒரே கனெக்ஷனா மாற்றுங்க. முதலமைச்சர் அவர்களே, உங்க அப்பா எல்லாம் 3 கனெக்ஷன் வச்சிருந்தார். நாங்களும் ஈபி கனெக்ஷன், அது நம்ம பக்கத்துல டாக்டர் வேற இருக்காரு, அந்த அதுல ரொம்ப எக்ஸ்பர்ட்டான நல்ல நம்ம நண்பர். நீங்க இன்னைக்கு என்ன சொல்றாங்க தெரியுமா? பெரியவர்கள் அண்ணா திமுக ஆட்சிக்கு இந்த மாதிரி எங்க கலெக்டரும் சரி, எஸ்பியும் சரி, நாங்கெல்லாம் பேசுறோம் போறோம், எங்களுக்கு எந்த தொந்தரவும் நீங்க கொடுக்குறோம். நீங்க பாட்டில் வருவீங்க அமைச்சரா, துறை ஆய்வு கூட்டம் நடத்துவீங்க, கட்சிக்காரர்களுக்கு என்ன செய்யணுமா அதெல்லாம் பரிந்துரை கொடுப்பீங்க, எங்களை எந்த தொந்தரவும் பண்ணல. இவங்க பாடா படுத்துறாங்க. துணிதாங்க துவைச்சு போடலாம் அவங்க வீட்டில் போய், அவ்வளோ நிலைங்க ஊழல். அதாவது ஊழல்னா கொஞ்சம் நஞ்சம் ஊழல் கிடையாது. அதாவது பிரசவத்தில் எல்லாம் தலைதான் முதல் வருமான தாய்மார்கள் சொல்லுவார்கள். அது உலக இயற்கை, அதைதான் முதல்ல வரும். திமுக ஆட்சியில இனிமேல் கைதான் முதலில் வரும், காசு தந்தால் மிச்சம் வரும். அந்த மாதிரி அநியாயம். கொஞ்சம் நஞ்சமில்லை. 505 வாக்குறுதிகளில் முழுமையாக நீங்கள் நிறைவேற்றவில்லை. பால் விலை உயர்வு, பஸ் கட்டணம் மறைமுகமாக உயர்வு, குடிநீர் உயர்வு, கழிவுநீர் கட்டணம் உயர்வு, சொத்து வரி சென்னையிலே 3 மடங்கு உயர்வு, பல்வேறு நகரங்களில் உயர்வு. இந்த மாநகராட்சியாக நீங்கள் திருவண்ணாமலையை மாற்றினால் எவ்வளவு வரி கட்ட வேண்டியது இருக்கும்? மக்கள் நசுக்கப்படுவார்கள். அதற்குரிய முழுமையான தகுதி இந்த மாநகராட்சி அடைந்திருக்கிறதா? 44 கோடி ரூபாய் வருமானம் வருகிறது உண்டியலில் என்று சொல்கிறார்கள். ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகாவிலிருந்து பக்தர்கள் வருகிறார்கள். வந்து போவதற்கு வழிகளை, ஏற்பாடுகளை, சாலை வசதிகளை, பெரிய ஒரு பாதைகளை அமைத்து தந்திருக்கிறீர்களா? உள்ளூர் மக்கள் சுதந்திரமாக வாழ முடியவில்லை. இதை செய்ய தவறி இருக்கிறார் நெடுஞ்சாலைத்துறை, பொதுப்பணித்துறை அமைச்சர் செய்திருக்கிறார் இல்லையா? பெரிய துறையை வைத்திருக்கிறார். நீட் தேர்வு ரத்துக்கு நாங்கள் தான் ரகசியம் என்று சொன்னவர் உதயநிதி தமிழ்நாடு முழுவதும் சொன்னார். நகைகளை அடமானம் வையுங்கள், மீட்டு தருகிறோம், எங்கள் ஆட்சி தான் வரும், தள்ளுபடி செய்து விடுவோம் சொன்னது திமுக ஆட்சி. செய்தார்களா? நீங்கள் இந்த தேர்தல் கடத்திலே நீங்கள் 2026 தேர்தல் கடத்திலே எங்கள் ஈடு இணையற்ற தலைவராக இருக்கிறார்கள் எடப்பாடியார் அவர்கள் வியூகம் அமைத்துக் கொண்டிருக்கிறார். எங்கு பார்த்தாலும் தமிழ்நாட்டு மக்கள் கேள்விகளை எழுப்பியிருக்கிறார்கள். ஸ்டாலின் எப்போது வீட்டுக்கு போக போகிறார்? எடப்பாடியார் எப்போது கோட்டைக்கு வரப்போகிறார்? கோட்டைக்கு வருகிற வாய்ப்பை நாங்கள் வழங்குவோம் உங்களுக்கு. இந்த பேச்சு வந்திருக்கு. தமிழ்நாடு முழுவதும் இந்த பேச்சு, எங்கு பார்த்தாலும் இந்த பேச்சு தொடங்கி. இதுதான் மிக முக்கியமான ஒன்று. ஏனென்று சொன்னால் அவ்வளவு பெரிய சாதனை. நீட் தேர்வு ரத்துக்கு எங்களுக்கு ரகசியம் தெரியும் என்று சொல்லலாம்.
என்ன சொன்னாரு தெரியுமா? 7.5% கொடுத்து அரசு பள்ளி மாணவ மாணவிகள் மருத்துவராக முடியும் என்று 3500 பேர் மருத்துவராக இருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு காரணம் யார்? அதிமுக. அதற்கு காரணம் யார்? எடப்பாடியார் அவர்கள். ஆகவே நண்பர்களே, உடன்பிறப்புகளே, பெரியவர்களே, தாய்மார்களே, நம்முடைய ஈடு இணையற்ற தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய 108வது பிறந்த நாள் விழாவிலே நாம் ஒரு சூழலை ஏற்க வேண்டும். வருகிற இந்த தேர்தல் கிடத்தில் அவருடைய பிறந்த நாள் பொழுதிலே சூழ்நிலையாக வெற்றி சரித்திரத்தை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நீங்கள் தர வேண்டும். மக்களின் பின்னால் நிற்கிற மக்களுக்காக உழைக்கிற மக்களுக்காக தன்னை அர்ப்பணிக்கிற ஒரே இயக்கம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். இந்த இயக்கத்திற்கு நல் வாய்ப்பை தர வேண்டும் என்று புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய பிறந்த நாள் விழாவிலே கேட்டு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். வணக்கம். உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐகான்